குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பாடம் 6 பயிற்சி வினா 12. பாடம் 6 பயிற்சி வினா 12. ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் ராஜன், சுமன் மற்றும் ஜெகன் என்ற கூட்டாளிகள் தாங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 4:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். சுமன் என்பவர் கூட்டாண்மையை விட்டு விலகினார். கடைசி ஆள் சுமன், நடுவில் இருக்கிற ஆள் சுமன் விலகிறார். அவர் விலகும் நாளன்று நற்பெயர் 45,000 என மதிப்பிடப்பட்டது. மாறுபடும் முதல் முறை என கொண்டு நற்பெயருக்கு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை தருக. இப்போ நற்பெயர் 45,000. இதுல விலகிறவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4:3:2. அப்படின்னா 4 3 7 7 2 9. 4/9 3/9 2/9. இதுல யாரு விலகிறார்? ராஜன், சுமன் மற்றும் ஜெகன். இது ராஜன், சுமன் மற்றும் ஜெகன். இதுல சுமன் விலகிறார். அப்ப இந்த 45,000த்துல இவருடைய பங்கு 3/9 இல்லையா? விலகிறவருக்கு நாம கொடுக்க வேண்டும். ஏடுகளில் நற்பெயரை 45,000 என மதிப்பிடுறாங்க. அப்போ ஒருத்தர் விலகிறாரு. அப்ப விலகிறவருக்கு நற்பெயர் கொடுக்கணும்ல, அவருடைய பங்கு 3/9. 9ல அடிச்சீங்கன்னா 5 9 45 0 0 0. 3ஆல பெருக்கினீங்கன்னா 3 0 3 0 0 3 5 15. 15,000 சுமனுக்கு கொடுக்கணும். சுமனுக்கு கொடுக்கணும். அப்ப சுமனுக்கு கொடுக்கணும்னா இந்த 15,000 யார் யாரு கொடுப்பா? இருக்கிறவங்க கொடுக்கணும். இப்ப இனிமே சுமன் போயிடுறார். அவரும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ணி இவ்வளவு நற்பெயர் சம்பாதிச்சு வச்சிருக்காங்க. அவருடைய பங்கை யாரு கொடுக்கணும்? கண்டினியூ பண்ற பார்ட்னர்ஸ் இந்த 2 பேரும் கொடுக்கணும். இந்த 2 பேரும் 4/9 2/9 இல்லையா? இவங்களுக்கு 4/9. இந்த 15,000 இவர் 4/9 இவர் 2/9 கொடுக்கணும். இப்ப பாருங்க, 15ல 15 3 3 9 5 3 15 0 0 4 20. இப்போ இனிமே இவங்களுடைய பங்கு எவ்வளவுன்னு பாருங்க. 2:1. 2:1 அப்படின்னாக்க சந்துருவின் முதல் ஏற்கனவே அப்ப 15,000 பாலுவின் முதல் கணக்க வரவு வச்சுக்கணும். சரி, ஏற்கனவே இருக்கின்ற நற்பெயர் 15,000. ரைட். இப்போ இப்படி வச்சுக்கோ. இப்போ இவங்களுக்கு எவ்வளவு இருக்கு? 4:2. 4:2ங்கிறது சுருக்குனா என்ன வரும்? 2:1. 2:1ன்னா 2/1 1/3. இப்ப பாருங்க, இவர் விலகி இப்போ இவருக்கு கொடுக்க வேண்டிய 15,000 இவங்க 2 பேரும் கொடுக்கணும். இவங்க 2 பேருக்கு எவ்வளவு இருக்கு? 4:2. 4:2ன்னா என்ன அர்த்தம்? 2:1 அர்த்தம். 2:1ன்னா 2/1 3 1/3. இந்த 15,000ல இவர் 2/3 கொடுக்கிறாரு. இந்த 15,000ல இவர் 1/3 கொடுக்கிறாரு. 3ஆல அடிச்சீங்கன்னா 5 3 15 0 0 0. அப்போ 10,000. 3ஆல அடிச்சீங்கன்னா 5 3 15 0 0 0. ஒரு 5,000 5,000. இந்த 15,000ல இவர் 10,000 கொடுக்கிறாரு, இவர் 5,000 கொடுக்கிறாரு. 10,000 கொடுக்கிறவர் யாரு? ராஜன். ராஜன் முதல் கணக்கு பற்று. ராஜன் முதல் கணக்கு பற்று 10,000. அடுத்தது சுமன் விலகிறாரு. ஜெகன் முதல் கணக்கு பற்று. ஜெகன் முதல் கணக்கு பற்று 5,000. சுகன் விலகிறவர் சுகன் முதல்.
ஸோ சுகன் முதல் கணக்கு வரவு 15,000. ஸோ இதுதான் ஆ. அடுத்தது ஆ. ஏற்கனவே இருக்கின்ற நற்பெயர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த கணக்கு ஓவர். ஸோ 15,000ல இவர் 10,000 இவர் 5,000 கொடுக்கிறாரு. இப்ப பாருங்க, அடுத்த கணக்கு 13, பாடம் 6, பயிற்சி வினா 13. 13ல ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் பாலு, சந்துரு மற்றும் நிர்மல் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 மார்ச் 31 அன்று நிர்மல் கடைசி ஆள் விலகிறார் என்பவர் கூட்டாண்மையை விட்டு விலகிறார். நிர்மல் விலகும் நாளன்று நிறுவனத்தின் ஏடுகளில் இருந்த நற்பெயரின் மதிப்பு 60,000. மாறுபடும் முதல் முறை என கொண்டு தேவையான குறிப்பேட்டு பதிவுகளை கீழ்கண்ட நிலைகளில் தரவும். ஏற்கனவே இருக்கின்ற நற்பெயர் முழுவதையும் போக்கெழுதுவதற்கு கூட்டாளிகள் தீர்மானித்தார். சரி, இப்ப பாருங்க, இப்போ இந்த நிறுவனத்தின் நற்பெயர் 60,000. இந்த 60,000த்தை 3 பேர் இருக்காங்க. 5:3:2 என்ற விகிதத்தில் இருக்காங்க. இதுல நிர்மல்ங்கிறவர் விலகிறாரு. ஏற்கனவே, அதாவது நிறுவனத்தின் ஏடுகளில் இருந்த நற்பெயரின் மதிப்பு 60,000. ஏற்கனவே இருக்கின்ற நற்பெயர் முழுவதையும் போக்கெழுவதற்கு கூட்டாளிகள் தீர்மானித்தால் கணக்குல 60,000 நற்பெயர் இருக்கு. நற்பெயர் இருந்துச்சுன்னா, நற்பெயர் என்பது எந்த பக்கம் இருக்கும்? நற்பெயர் என்பது சொத்து, சொத்துனா அது பற்று. அப்போ நற்பெயர் பற்றுல 60,000 இருக்கு. இந்த 60,000த்தை 3 பேரும் பிரிச்சுக்கிறாங்க. அப்போ பற்றை நீங்க பிரிச்சு கொடுத்தீங்கன்னா பற்று என்ன ஆயிடும்? வரவாயிடும். அப்போ நற்பெயர் கணக்கு வரவுக்கு வந்துடும். நற்பெயர் கணக்கு வரவு 60,000. இத பழைய கூட்டாளிகள் 3 பேருக்கும் பிரிச்சு கொடுத்தாங்க. பழைய கூட்டாளிகள் யார் யாரு? பாலு, சந்துரு, நிர்மல். அப்போ பாலு முதல் கணக்கு பற்று, சந்துரு முதல் கணக்கு பற்று, நிர்மல் முதல் கணக்கு பற்று. நிர்மல் முதல் கணக்கு பற்று. இந்த 60,000த்தை பிரிச்சு கொடுக்கணும். 60,000த்தை எப்படி பிரிக்கணும்? அவங்களுடைய விகிதம் எவ்வளவு? 5:3:2. ஸோ 5:3:2. 5:3 8, 8:2 10. அப்போ 5/10, 3/10, 2/10. ஸோ 60,000த்தை 5/10. 0க்கு 0 கேன்சல் ஆகும். 5ஆல பெருக்கினீங்கன்னா 3 0, 5 6 30, 30,000 ரூபாய். அடுத்த ஆளுக்கு 60,000 இன்ட்டு 3/10. 0க்கு 0 கேன்சல் ஆகுது. 1 2 3 0, 3 6 18, 18,000 ரூபாய். அடுத்தவருக்கு 60,000 இன்ட்டு 2/10. ஒரு 0 போகுது. 2ஆல பெருக்கினீங்கன்னா 12,000 ரூபாய். அப்போ இவருக்கு 30,000, இவருக்கு 18,000, இவருக்கு 12,000 ரூபாய். இது அடுத்தது ஆ. என்ன சொல்றான்? ஏற்கனவே இருக்கின்ற நற்பெயரில் பாதியை போக்கெழுதணும். அப்ப பாதி, இந்த 60,000த்துல பாதி, 60,000த்துல பாதி எவ்வளவு? 30,000. அப்ப இந்த 30,000த்தை கேன்சல் பண்ண அப்படிங்கிறான். ஸோ முழுசையும் பண்ணுனா இப்படி, அதுல பாதி. அப்போ பாலு முதல் கணக்கு பற்று, சந்துரு முதல் கணக்கு பற்று, நிர்மல் முதல் கணக்கு பற்று, நற்பெயர் கணக்கு வரும். நற்பெயர் கணக்கு வரும். 60,000த்துல பாதி எவ்வளவு? 30,000. அப்போ 60,000த்தை பிரிச்சு கொடுத்தா 30, 18, 12. அதுல பாதியை பிரிச்சு கொடுத்தா 30,000த்துல பாதி 15,000, 18,000த்துல பாதி 9,000, 12,000த்துல பாதி 6,000. இல்லையா?
அல்லது நீங்க இதே மாதிரி 30,000 இன்ட்டு 5/10, 30,000 இன்ட்டு 3/10, 30,000 இன்ட்டு 2/10 வேணாலும் போட்டு பாருங்க, இதுதான் வரும். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் 13. 13ல 2. அடுத்தது பயிற்சி வினா 14. கூட்டாளிகளின் விலகல் நாள் வரையிலான நடப்பாண்டின் லாபம் அல்லது நட்டத்தினை சரி கட்டுதல். 14வது கணக்கு. ராணி, ஜெயா மற்றும் ரதி என்ற கூட்டாளிகள் தாங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 2:2:1 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 31/3/2018 அன்று ரதி என்பவர் கூட்டாண்மையை விட்டு விலகினார். 31/3/2018 விலகுறாங்க. முந்தைய ஆண்டுகளின் லாபம் பின்வருமாறு: 2014க்கு 10,000, 15க்கு 20,000, 2016க்கு 18,000, 2017க்கு 32,000, 4 வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. 2018ஆம் ஆண்டில் கூட்டாளி விலகும் நாள் வரையிலான லாபத்தில் ரதிக்கு உரிய லாப பங்கினை கீழ்கண்ட நிலைகளில் தயாரிக்கவும். 1. லாபம் முந்தைய ஆண்டுகளின் லாபத்தின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இருந்தால், லாபம் கடந்த 4 ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இருந்தால். ஸோ முதல்ல என்ன சொல்றான், முந்தைய ஆண்டின் லாபத்தின், இதனுடைய முந்தைய ஆண்டு என்பது 2017. ஸோ 2017ல நமக்கு எவ்வளவு இருக்கு? 32,000 ரூபாய் இருக்கு. இந்த 32,000 மட்டும் முதல்ல நம்ம பிரிச்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? லாபத்தை கடந்த 4 ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் அடிப்படையில் பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ எப்படி பிரிக்கணும்னு பாருங்க. முதல்ல 1 என்ன சொல்றான், லாபம் முந்தைய ஆண்டுகளின் இருக்கக்கூடாது, முந்தைய ஆண்டின் லாபத்தின் அடிப்படையில். முந்தைய ஆண்டு இப்போ நடக்கிறது 2018. அப்போ 2017ல லாபம் எவ்வளவு? 32,000. இந்த அடிப்படையில் இந்த 32,000 பிரிச்சு கொடுத்தா என்ன வரும்? சரி, ஒரு வருஷத்துக்கு 32,000. 2017ல 32,000 கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 2018லயும் கிட்டத்தட்ட அதுதான் கிடைக்கும். ஏன்னா அவர் திடீர்னு விலகுறார். அப்ப விலகுற நாள் அன்னைக்கு எவ்வளவு லாபம்னு பார்த்து அந்த லாபத்துல அவருக்குரிய பங்கை கொடுக்கணும். அவர் 31/3/2018 விலகுறார். அப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாசம் அவர் இருந்திருக்கார். அப்போ இந்த 3 மாசத்துக்கு எவ்வளவு லாபம்? 3 மாசம் அவர் இருந்திருக்கார். அப்ப இந்த 3 மாசத்துக்கு ஒரு லாபம் கிடைச்சிருக்கும்ல, அந்த லாபத்துல அவருக்குரிய பங்கு கொடுக்கணும்ல. சரி, இந்த 3 மாசத்துக்கு லாபத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆண்டு இறுதினாக்க லாப நட்ட கணக்கு போட்டு கண்டுபிடிச்சு சொல்லலாம். திடீர்னு ஒரு 3 மாசத்துல நான் அன்னைக்கு விலகுறேன் அப்படின்னு சொன்னா இந்த 3 மாதத்துக்கான லாபத்தை எப்படி கணக்கிடுறது? அதை என்ன சொல்றாங்கன்னா, போன வருஷத்தின் லாபத்தின் அடிப்படையில் அப்படிங்கிறாங்க. அப்போ போன வருஷம் 32,000. இந்த 32,000ல மொத்தம் அவர் இருந்திருக்கிறது 3 மாசம் இல்லையா? அப்போ 3 months. அப்போ 12 மாசத்துக்கு 32,000 அப்படின்னா 3 மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 32,000, 12 மாசத்துக்கு. அப்ப 3 மாசத்துக்கு 3/12 போட்டு இந்த போட்டா என்ன வருது? 3 12ல 4 தடவை 4 அடிச்சீங்கன்னா 8 4 32 0 0 0. அப்போ இவருக்கு 8,000 ரூபாய் கிடைக்கும். மொத்தம் அந்த 3 மாசத்துக்கு கிடைக்கிற லாபம் 8,000. இந்த 8,000ல அவருடைய பங்கு எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப விலகுறது யாரு? விலகுறது ரதி விலகுறார். அப்போ ராணி, ஜெயா மற்றும் ரதி இவங்க 2:2:1 இருக்காங்க. விலகுறவர் 2 2 4 4 1 5. விலகுறவர் இவர் தான். இவருக்கு 1/5. அப்போ 1/5 எவ்வளவுன்னு பாருங்க. ஸோ அந்த 3 மாசத்துக்கு லாபம் 8,000. அந்த 8,000ல விலகுறவர் அவருக்குரிய பங்கை மட்டும்தான் கொடுக்கணும். அப்போ அவருக்குரிய பங்கு 1/5 அடிச்சிங்கன்னா 4 5 மீதி 3 30 6 30 0 0. அப்போ 1,600 ரூபாய் அவருக்கு
அவருக்கு நம்ம கொடுத்தாகணும். ஸோ 1600 ரூபாய் லாப நட்ட கணக்கு. இது சஸ்பென்ஸ். லாப நட்ட கணக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். லாப நட்ட கணக்கு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் பற்று 1600. ரத்தி முதல் கணக்கு வரும் 1600. இது 1. நம்பர் 2. ஸோ 1600 ரூபாயை பிரிச்சு கொடுக்கணும். அடுத்தது நம்பர் 2. லாபம் கடந்த 4 ஆண்டுகளின் சராசரி லாபத்தின் அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படுவதாக இருந்தால், அதாவது இதுக்கு முதல் ஆண்டு அப்படின்னா இந்த மாதிரி முதல் வருஷத்துக்கு 32,000 அப்படி அதை வச்சு போறோம். ஆனா லாபம் இதுக்கு முன்னாடி இருக்கிற 4 ஆண்டுகளின் சராசரி லாபமா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணணும்? 2014க்கு 10,000 ரூபாய், 2015க்கு 14க்கு 10, 15,000க்கு 20, 2016க்கு 18,000, 2017க்கு 32,000. இப்போ போட்டீங்கன்னா 0 0 8 2 10 மீதி 1 4 5 7 8 80,000 4 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா 20,000 ரூபாய் இல்லையா? 4 லட்சம்னா 2 4 8 2 தடவை போகும். அப்போ 20,000 ரூபாய். அப்போ சராசரி லாபம், இது மொத்த லாபம் 80,000. மொத்த லாபம் 80,000. இதுல சராசரிய 4 வருஷத்துக்கு சராசரி கண்டுபிடிச்சீங்கன்னா சராசரி லாபம் 20,000. இந்த 20,000ங்கிறது ஒரு வருஷத்துக்கு. அப்போ 3 மாசத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்போ இந்த 20,000த்துல 3 மாதங்களுக்கு, ஏன்னா 3 மாசத்துல அவர் விலகிறாரு. அப்போ அந்த 3 மாசத்துக்கு கண்டுபிடிச்சீங்கன்னா 3 12 4 தடவை 4 இதுல அடிச்சீங்கன்னா 5 4 20 0 0 0. அப்போ மொத்தம் 5,000 ரூபாய் வருது இல்லையா? அந்த 3 மாதத்துல 5,000 ரூபாய் 3 மாசத்துக்கான லாபம். இந்த 5,000த்துல இது 3 மாத லாபம். இது 3 மாத லாபம். 3 மாதத்துக்கு எல்லாருக்கும் சேர்த்து லாபம் 5,000 ரூபாய். இந்த 5,000த்துல அவருடைய பங்கு மொத்தம் இருக்கணும்ல. மொத்தம் இதுல 2:2:1. இதுல இவர் வந்து விலகிறவருக்கு 1 2 2 4 4 1 5 விலகிறவருக்கு 1/5 தான். அப்போ 1/5 போட்டீங்கன்னா 4 5 0 0 0. அப்போ விலகிறவருக்கு 1000 ரூபாய் தான். அப்போ 1000 ரூபாய்னா இதே மாதிரி லாப நட்ட சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் சஸ்பென்ஸ் கணக்கு பற்று ரதி விலகிறாரு. ரதி முதல் கணக்கு வரவு 1000 ரூபாய். ஸோ மொத்த லாபம் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதுல இந்த விலகிற நாள் வரைக்கும் எவ்வளவு லாபம்னு பார்க்கணும். அதுல விலகிறவருக்கு உரிய பங்கு என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு 4ஐயும் கூட்டி 4ஆல வகுத்தா இது ஒரு வருஷத்துக்கான லாபம். ஆனா இவர் 3 மாசத்துல விலகிறாரு. அப்போ 3 மாசத்துக்கு 5,000 ரூபாய். அந்த 5,000த்துல அவருடைய பங்கு 1/5. அப்போ 1/5 போட்டு அவருடைய கணக்குல வரவு வச்சுக்கணும். இது லாப நட்டத்தை பிரிச்சுக்கிறாங்க. அதனால லாப நட்ட கணக்கு பற்று எழுதி ரதி முதல் கணக்கை வரவெழுதணும். ஸோ இது பயிற்சி வினா 14. அடுத்தது பயிற்சி வினா 15. பயிற்சி வினா 15. பயிற்சி வினா 15 பார்த்தீங்கன்னா, கவின், மதன் மற்றும் ரஞ்சித் என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை முறையே 4:3:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 டிசம்பர் 31 அன்று கவின் கூட்டாண்மையை விட்டு விலகிறார். கவின் அந்த முதல் ஆள். விலகலுக்கு பின் தேவையான சரிக்கட்டுதல்களை செய்த பிறகு அவருடைய முதல் கணக்கு 1,50,000 வரவிருப்பை காட்டியது. பின்வரும் நிலைகளில் பதிய வேண்டிய குறிப்பேட்டு பதிவுகளை தருக. இப்ப பாருங்க, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. 2, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை.
3 1,00,000 உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது, மீத தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். இது 3வது பயிற்சி வினா 15. ஒன்று, கவின், மதன் மற்றும் ரஞ்சித் என்ற கூட்டாளிகள் இந்த லாபத்தை பிரிச்சுக்கிட்டாங்க. 2018 டிசம்பர் 31 அன்று கவின் கூட்டாண்மை விட்டு விலகுறாரு. அப்ப விலகும் போது எல்லாம் சேர்த்து கணக்கு பார்த்து இப்ப அவருக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. விலகலுக்கு பின், அவர் விலகினதுக்கு பின் எல்லா சரி கட்டுதல்களையும் செஞ்சதுக்கு அப்புறம் அவருடைய முதல் கணக்கு 1,50,000 ரூபாய் இருக்கு. அப்ப எல்லாம் அவருக்கு நற்பெயர், லாப நட்ட கணக்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. போட்டு இப்பப்பா நீ விலகிற உன் கணக்கு 1,50,000 ரூபாய் இருக்கு அப்படின்னு கணக்கு பார்த்துட்டாங்க. இப்போ 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு கூட்டாண்மையிலிருந்து ஒரு கூட்டாளி விலகும் போது பணம் இருந்தா உடனே கொடுத்துருவாங்க. பணமே இல்லைன்னா அப்ப இந்த நீ திடீர்னு விலகுற இந்த பணத்தை ஒரு 3 மாசத்துல தர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது இப்ப விலகிட்டாரு, இனிமே அவர் முதலாளி கிடையாது, அப்போ அவருக்கு முதல் கிடையாது. அதனால அவருடைய தொகையை அப்படியே கடன் கணக்குன்னு மாத்தி வச்சுக்குவாங்க. இது ஒரு டைப். 3வது, சரி கொஞ்சம் பணம் இருக்கு, இந்த பணத்தை வச்சுக்க, மீதி இருக்கிறத உனக்கு அப்புறம் தரலாம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 மாடல். இப்போ முதல் மாடல்ல விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. ஸோ உடனடியாக காசோலை மூலம் செலுத்திட்டீங்க அப்படின்னா விலகிறவர் யாரு? விலகிறவர் கவின். அப்போ கவின் முதல் கணக்கு பற்று. கவின் முதல் கணக்கு பற்று 1,50,000 ரூபாய். இவருக்கு உடனடியாக காசோலை மூலம் எல்லா காசையும் கொடுத்துருங்க. அப்போ வங்கி கணக்கு 1,50,000 ரூபாய் வரவு. எல்லா பணமும் கொடுத்தாச்சு. 2, விலகும் கூட்டாளிக்கு செலுத்த வேண்டிய தொகை உடனடியாக செலுத்தப்படவில்லை. அவருக்கு கொஞ்சம் கூட காசு உடனே கொடுக்கல. அப்படி கொடுக்கலைன்னா இனி அவருடைய கவின் முதல் கணக்கு பற்று 1,50,000, இவருடைய தொகையை கவின் கடன் கணக்கு அப்படின்னு வச்சுக்கணும். கவின் கடன் கணக்கு 1,50,000 ரூபாய். அவருடைய இனிமே அவர் முதலாளி இன்னும் விலகிட்டார், இனிமே அவர் முதலாளி கிடையாது. அப்போ அவருக்கு கொடுக்க வேண்டிய தொகை யாருக்கோ நம்ம இனிமே ஒரு முதலாளி இல்லை, வேற ஒரு ஆள். அப்போ அவருக்கு நம்ம பணம் கொடுக்கணும். பணம் கொடுக்கணும்னா அவர் என்ன செய்யணும்? கடன் கணக்குன்னு வச்சுக்கணும். கவின் கடன் கணக்கு 3. இப்போ 3ல என்ன சொல்றா? 1,00,000 உடனடியாக காசோலை மூலம் செலுத்தப்பட்டது. கொடுக்க வேண்டியது 1,50,000. அது 1,00,000 தான் கொடுக்குறாங்க. அப்போ கவின் முதல் கணக்கு பற்று 1,50,000. இதுல உடனடியாக கொடுக்கிறது, வங்கியின் மூலமாக கொடுக்கிறது 1,00,000 கொடுக்குறாங்க. அப்ப மீதி எவ்வளவு இருக்கு? அந்த 50,000 அப்புறம் தான் கொடுப்பாங்க. அப்ப 50,000 அவருடைய கடன் கணக்கு. ஸோ கவின் கடன் கணக்கு 50,000. ஸோ ஒருத்தர் விலகும் போது அவருடைய கணக்கை எப்படி தீர்ப்பாங்கன்னா இந்த 3 மாடல்ல தீர்ப்பாங்க. ஒன்று, எதுவுமே கொடுக்கலைன்னா எல்லாத்தையும் கடன் கணக்குக்கு மாத்திக்குவாங்க, அல்லது எல்லாத்தையும் உடனே கொடுத்துருவாங்க, அல்லது ஒரு இருக்கிறதுல கொஞ்சம் கொடுத்துட்டு மீதியை கடன் கணக்குக்கு மாத்திக்குவாங்க. இந்த 3 மாடல். ஸோ இது பயிற்சி வினா 15. அடுத்தது பயிற்சி வினா 16. பயிற்சி வினா 16 பாடம் 6 பயிற்சி வினா 16. இப்ப பாருங்க, ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் மஞ்சு, சாரு மற்றும் லாவண்யா என்ற கூட்டாளிகள் தங்கள் லாபம் மற்றும் நட்டங்களை 5:3:2 என்ற விகிதத்தில் பகிர்ந்து வந்தனர். 2018 மார்ச் 31ஆம் நாளன்று அவர்களுடைய இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. ஸோ இருப்பு நிலை குறிப்பு கொடுத்திருக்காங்க. பின் வரும் சரிக்கட்டுதல்களுக்கு உட்பட்டு மஞ்சு என்பவர் 31/3/2018 அன்று கூட்டாண்மையிலிருந்து விலகுகிறார். சரக்கிருப்பின் மதிப்பில் 10,000 குறைக்கணும், ஐயக்கடன் ஒதுக்கு 3,000 உருவாக்கணும்,
கட்டடத்தில் 28,000 மதிப்பேற்றம் செய்யணும். மஞ்சுவுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை இன்னும் செலுத்தப்படவில்லை. மறுமதிப்பீட்டு கணக்கு மற்றும் விலகலுக்கு பின் கூட்டாளிகளின் முதல் கணக்கை தயார் செய்யவும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஸ்டெப் 4 வரைக்கும் போடணும். நமக்கு பெரிய கணக்கு போட தெரியும். முதல்ல அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருக்கிற சரி கட்டுதல்களுக்கு குறிப்பேடு போடணும். ஸ்டெப் நம்பர் 2 கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு நிதி லாப நட்ட கணக்கு அதை பிரிக்கணும். மூன்றாவது மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டு அதில் என்ன பேலன்ஸ் வருதோ அதை பிரித்து கொடுக்கணும். ஸ்டெப் நம்பர் 4 முதல் கணக்கு போடணும். இந்த கணக்கு அது வரைக்கும் தான் கேட்கலாம். ஸ்டெப் நம்பர் 5 புதிய இருப்புநிலை குறிப்பு போகணும். அது போட்டுட்டாக்க அது பெரிய கணக்கு. ஸோ இது 4 ஸ்டெப் வரைக்கும் தான். ஸ்டெப் நம்பர் 1 சரக்கிருப்பின் மதிப்பில் 10,000 குறைக்கணும். அப்போ சரக்கிருப்பு என்பது சொத்து, சொத்தின் மதிப்பு 10,000 குறையுது. சொத்தின் மதிப்பு குறைஞ்சிச்சுன்னா நஷ்டம், நஷ்டம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு பற்று. ஸோ மறுமதிப்பீடு கணக்கு பற்று, மறுமதிப்பீடு கணக்கு பற்று 10,000. சரக்கிருப்பு கணக்கு வரவு 10,000. அடுத்தது ஐயக்கடன் ஒதுக்கு 3,000 உருவாக்கணும். ஐயக்கடன் அப்படின்னா சந்தேகத்துக்குரிய கடன். நாம கடன் கொடுத்துருக்கோம், அதுல வருமா வராதான்னு 3,000 சந்தேகமா இருக்கு. நம்ம கொடுத்துருக்கிற கடன் வருமா வராதான்னு சந்தேகமா இருக்கு அப்படின்னா அது லாபமா நஷ்டமா? நஷ்டம். நஷ்டம் வந்தா என்ன செய்யணும்? மறுமதிப்பீடை பற்று எழுதணும். அப்போ மறுமதிப்பீடு பற்று, மறுமதிப்பீடு பற்று 3,000. ஐயக்கடன், ஐயக்கடன் 3,000. அடுத்தது கட்டடத்தில் 28,000 மதிப்பேற்றம் செய்யணும். கட்டிடம் என்பது சொத்து, சொத்தின் மதிப்பை 28,000 அதிகப்படுத்துறாங்க. சொத்தின் மதிப்பு 28,000 அதிகப்படுத்தினா லாபம், லாபம் வந்துச்சுன்னா மறுமதிப்பீடு வரவு. அப்போ கட்டிடம் கணக்கு பற்று 28,000, மறு மதிப்பீடு கணக்கு வரவு, மறு மதிப்பீடு கணக்கு வரவு 28,000. மஞ்சுவுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை இன்னும் செலுத்தலைன்றான். அப்போ செலுத்தல அப்படின்னாக்கா அவருக்கு கொடுக்க வேண்டியதை கடன் கணக்குக்கு மாத்திக்கன்னு சொல்றான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது ஸ்டெப் நம்பர் 1 முடிஞ்சிருச்சு. ஸ்டெப் நம்பர் 2, ஸ்டெப் நம்பர் 2 கணக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற பொதுக்காப்பு, நிதி, லாப நட்ட கணக்கு ஆகியவைகளை பழைய கூட்டாளிகளுக்கு பிரித்து கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கு மட்டும் 50,000 இருக்கு, வேற பொதுக்காப்பு நிதி எதுவுமே இல்லை. அப்போ லாப நட்ட கணக்கை மாத்திரம் பிரிக்கணும். இது எந்த பக்கம் இருக்கு? பொறுப்புகள் பக்கம் இருக்கு. பொறுப்புகள் பக்கம் இருந்துச்சுன்னா கூட்டாளிகளை வரவெழுத வேண்டும், ஞாபகம் வச்சுங்க. அப்போ லாப நட்ட கணக்கு பற்று, லாப நட்ட கணக்கு பற்று எவ்வளவு? 50,000. கூட்டாளிகள் யார் யார் கூட்டாளிகள்? மஞ்சு, சாரு, லாவண்யா. ஸோ மஞ்சு, சாரு, லாவண்யா, இந்த 3 பேருக்கு இதை பிரிக்கணும். என்ன விகிதத்தில் பிரிக்கணும்? 5:3:2, 5:3:2. ஸோ 5:3:2, 50,000 5:3:2 பிரிச்சுன்னா 5:3:2னா 5/10, 3/10, 2/10 அர்த்தம். ஸோ 50,000த்துல 5/10, 50,000த்துக்கு 3/10, 50,000த்துக்கு 2/10. 10னா 0க்கு 0 அடிச்சிருது. பெருக்கினீங்கன்னா 1 2 3 0, 5 5 25,000. 10 0க்கு 0 போயிடுது. 1 2 3 3 zeros, 3 5 15. 0க்கு 0 கேன்சல் ஆயிடுது. 1 2 3 0, 2ஆல பெருக்கினீங்கன்னா 2 5 10. அப்போ 25,000, 15,000, ஸோ 10,000. இது ஸ்டெப் நம்பர் 2 ஓவர். அடுத்தது ஸ்டெப் நம்பர் 3. ஸ்டெப் நம்பர் 3 மறுமதிப்பீடுக்கு பேரேடு போடணும். ஸோ மறுமதிப்பீடுக்கு பேரேடு, மறுமதிப்பீடுக்கு பேரேடு போட்டீங்கன்னா பற்ற பற்று பக்கம் எழுதணும், வரவை வரவு பக்கம் எழுதணும்.
இப்போ இங்க மறுமதிப்பீடு பட்டுல 10,000 ரூபாய் சரக்கு இருப்பு. ஸோ சரக்கு இருப்பு 10,000 ரூபாய். அடுத்தது பட்டுல 3,000 ரூபாய் ஐயக்கடன். ஐயக்கடன் 3,000 ரூபாய். அடுத்தது மறுமதிப்பீடு வரவுல 28,000 ரூபாய் கட்டிடம். ஸோ கட்டிடம் 28,000 ரூபாய். இந்த பக்கம் 28,000 வருது. இந்த பக்கம் கூட்டிங்கன்னா இப்ப பாருங்க வரவுல 28,000 ரூபாய். 28,000 ரூபாய் வரவு. பட்டுல எவ்வளவு இருக்கு? 10 3 13,000 ரூபாய் இருக்கு. 13,000 ரூபாய் பட்டு. 0 0 0 8ல 3 போக 5 2ல 1 போக 1 15,000 ரூபாய் மிச்சம். அப்போ இங்க 15,000 ரூபாய் பேலன்ஸ். இந்த 15,000த்தை 3 பேருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். இந்த 3 யார் யாரு? மஞ்சு, சாரு, லாவண்யா. ஸோ மஞ்சு, சாரு, லாவண்யா 3 பேருக்கும் பிரிக்கணும். இந்த 15,000த்தை பிரிச்சிங்கன்னா எவ்வளவு வருது? 15,000 இன்டு எவ்வளவு? 5/10. இங்க போட்டுக்கிறேன். 15,000 இன்டு 5/10. 15,000 இன்டு 3/10. 15,000 இன்டு 2/10. 0க்கு 0 போயிடுது. 5ல பெருக்கினீங்கன்னா 0 0 5 15 75 7,500 ரூபாய் பெருக்கினீங்கன்னா 4,500 ரூபாய். 0 0 3,000 ரூபாய். இப்போ மஞ்சுக்கு 7,500, இவருக்கு 4,500, இவருக்கு 3,000 ரூபாய். இது எந்த பக்கம் வருது? மறுமதிப்பீடுக்கு பட்டுல வருது. அப்ப மறுமதிப்பீடு கணக்கு பற்று 15,000, மஞ்சுவுக்கு 7,500, சாருவுக்கு 4,500, லாவண்யாவுக்கு 3,000 ரூபாய். இப்போ முதல் கணக்கு மூணு பேர். இந்த பக்கம் பற்று, இந்த பக்கம் வரவு. மஞ்சு, சாரு, லாவண்யா. மஞ்சு, சாரு, லாவண்யா. இது முதல் கணக்கு. இப்ப எடுத்த உடனே இருப்பு கீழ் கொணர இருப்பு இருக்க முதல்ல அதை போடணும். இதுல எவ்வளவு இருக்கு? மஞ்சுக்கு 70,000, சாருக்கு 70,000, லாவண்யாவுக்கு 70,000. சோ 70,000 70,000 ஓகே. இப்போ இங்க எங்க வருதுன்னு பாருங்க. இங்க இருக்கு லாப நட்ட கணக்கு அப்படின்னு போட்டு லாப நட்ட கணக்கு 25 15 10. ஸோ 25,000 15,000 10,000. இது ஓகே. அடுத்தது இங்க என்ன இருக்கு? வரவுல இருக்கு மறுமதிப்பீடு. மறுமதிப்பீடு 7,500. அடுத்தது 4,500. அடுத்தது 3,000. இப்ப கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 0 0 5 7 5 12 மீதி 1 3 10. ஸோ 1,02,500 ரூபாய். 0 0 5 4 5 9 7 1 8 89,500 ரூபாய். 0 0 3 83,000 ரூபாய். இப்ப இதுல யாரு விலகிறது? இதுல விலகிறது மஞ்சு விலகிறார். மஞ்சுங்கிறவரு முதல் ஆள் இல்லையா? மஞ்சு, சாரு, லாவண்யா. சோ இவங்க தான் விலகுறாங்க. அப்போ இவங்களுக்கு 1,02,500 ரூபாய் கொடுக்கணும்.
இவங்க முதலாளியாக இருந்தா அப்படியே இருப்பு கீழ் இறக்கப்பட்டதுன்னு அப்படியே போட்டு இந்த இருப்புன்னு சொல்லிடலாம். ஏன்னா அவங்க முதலாளி, முதல் கணக்குல அவங்களுடைய இருப்புன்னு சொல்லிடலாம். ஆனா இனிமே அவங்க முதலாளி இல்லை. அதனால இந்த தொகையை அப்படியே அவங்களுடைய கடன் கணக்குக்கு மாற்றணும். ஸோ மஞ்சு கடன் கணக்கு. என்ன சொல்லியிருக்கான், மஞ்சுவுக்கு செலுத்த வேண்டிய இறுதி தொகை அவங்களுடைய கடன் கணக்குக்கு மாறிடுது அப்படின்னா, அப்போ மஞ்சு, இது மஞ்சுவனுடைய முதல் கணக்குல இது பட்டுல வருது. அப்போ மஞ்சு முதல் கணக்கு பற்று 1,02,500 ரூபாய். மஞ்சு கடன் கணக்கு 1,02,500. ஸோ இது முதல்ல இது பற்றுல வருது. அப்போ முதல் கணக்கு பற்று, மஞ்சு முதல் கணக்கு பற்று அவருடைய கடன் கணக்கை வர வேண்டியது. மற்றவங்க 89,500 ரூபாய். இவங்கெல்லாம் முதலாளி இல்லையா, இவருக்கு இனிமே கடன் முதல் கிடையாது. அப்போ இவங்களுக்கு முதலாளி, அதனால இவங்களுக்கு இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 89,500. இவருக்கு 83,000. இது இவங்களுடைய கண்டினியூ பண்றவங்களுடைய முதல் 89,500, 83,000. ஸோ இது முடியுது. இன்னும் கூட்டாளி விலகல்ல 3 கணக்கு பெரிய கணக்கு இருக்கு. இப்போ நம்ம போட்டிருக்கிறது 16 வரைக்கும். 17, 18, 19 3 கணக்கு பெரிய கணக்கு இருக்கு. எடுத்துக்காட்டுல 3 கணக்கு இருக்கு, பயிற்சி வினாவில் 3 இருக்கு. எடுத்துக்காட்டுல இருக்க 3 பெரிய கணக்குக்கு ஒரு வீடியோ, பயிற்சி வினாவில் இருக்கிறதுக்கு 3 வீடியோ போட்டுட்டா விலகல் முடிஞ்சிடும். அடுத்தது இறத்தல், கூட்டாளி இறந்து போனா என்ன செய்யறது, அதுல ஒரு 3 கணக்கு எடுத்துக்காட்டுல இருக்கு, 3 கணக்கு பயிற்சி வினாவில் இருக்கு. ஸோ அதுல எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடியோ, பயிற்சி வினாவுக்கு ஒரு வீடியோ. ஸோ இன்னும் 4 வீடியோ போட்டோம்னா இந்த சாப்டர் முடிஞ்சு போயிடும். அடுத்தது 7th லெசன் நம்ம சீக்கிரம் போயிடலாம். எல்லா கணக்கையும் போட்டு பாருங்க, போட்டதை திருப்பி போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போட முடியும். இந்த ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த கணக்காக இருந்தாலும் நம்மளால எளிமையாக போட முடியும். தேங்க்யூ.